உருவத்துக்காக நிராகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு படிப்படியா ஜெயிச்ச ஜார்ஜ் மரியானுக்கு சொந்த ஊர் விளாத்திக்குளம். இவரோட அப்பா அம்மா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ஜார்ஜுக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு சின்னதா ஒரு குடும்பம் இருக்கு. 1985 +2 முடிச்சதுமே நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1989 இருந்து 2002 வரைக்கும் கூத்துப்பற்றையில 120 நாடகங்கள் வரைக்கும் பண்ணிருக்காரு. 2002 முதல்ல நாசரோட மாயன் ஒரு படம் மூலமா தான் சினிமால சின்ன ரோல்ல அறிமுகமானாரு. அந்த படத்துல நடிகர் பசுபதி உள்பட பல கூத்துப்பற்றை நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. காஞ்சிபுரம் அப்படிங்கிற திரைப்படத்துல இயக்குனர் பிரியதர்சன் கிட்ட அசிஸ்டண்டா ஏஎல் விஜய் வேலை பார்த்தாரு. அவர் தான் ஜார்ஜ் அந்த கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுக்கவும் செஞ்சிருக்காரு. அப்ப இருந்து ஏஎல் விஜயோட எல்லா படங்கள்லயும் ஜார்ஜ் மரியானுக்கு கட்டாயம் ஒரு ரோல் இருக்கும். முதல்ல இவர் சினிமால சரத்குமார் நடிச்ச கம்பீரம் படத்துல நடிக்கிறதுக்கு தான் கமிட் ஆனாரு. டைரக்டர் இவரை பார்க்காமலேயே இவரை பத்தி கேள்விப்பட்டு அந்த படத்துல இவரை கமிட் பண்ணிட்டாரு. ஷூட்டிங்க்கு முந்தின நாள் இவர் கட்டையா இருக்கிறத பார்த்து இவர் நிராகரிச்சிட்டாங்க. ஆனா விதி ரொம்ப பெருசு. அதே ஜார்ஜ் மரியான் சினிமா வாழ்க்கையிலேயே போலீஸ் ரோல்ல தான் அதிகமா நடிச்சிருக்காரு. கைதி படத்துல அவர் நடிச்ச போலீஸ் கதாபாத்திரம் தான் அவரை புகழோட உச்சிக்கே கொண்டு போச்சு.